சச்சின் வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட்ட சொல்லியிருந்தாருங்க. அதாவது வந்து நான் உள்ள போனேன்னா ஒரு 3 பேருக்கு வந்து ஆணி அடிச்சு அவங்க 3 பேரை வந்து தொங்க விட்டுருவேன். யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்று வியானா, இன்னொன்று ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை சொல்லி இவங்கெல்லாம் வந்து சொல்லியிருந்தார். எதுக்காக நம்ம பேப்பர் ரவுடி திடீர்னு இவங்க எல்லாத்தையும் வந்து சொல்றாரு திட்டுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் கேவலமா சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எக்ஸ்போஸ் பண்ணலை அப்படின்னாலும் சாண்ட்ரா நாளுக்கு நாள் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ உள்ளே போயிட்டு மேடம் என்ன பண்ணாங்க, இந்த கார் டாஸ்க்கை பேஸ் பண்ணி நமக்கு வந்து உள்ள இந்த கார் டாஸ்க் நடந்துருச்சு, நமக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்துருச்சு. ஸோ இதன் மூலயமா பாரு கமுருதனுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்துருச்சு, நமக்கு வந்து ஒரு நல்ல பேர் வந்துருச்சு. ஸோ இதனால் வந்து நம்ம வந்து டைட்டில் வின்னர் ஆக போகிறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல நம்மளோட நடிப்பு அறைக்கு சாண்ட்ரா அவர்கள் வந்து இருந்தாங்க. பட் என்ன பிரச்சனைனா, அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனதே ஒரு அன்ஃபேரான விஷயம். அது வந்து ஒரு அது உங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி விஷயம்னு வச்சுக்கலாம். ஏன்னா திரு விஜய் சேதுபதி அவர்கள் அவரோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபை வந்து தள்ளிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து கோவப்பட்டு எல்லாரோட பேச்சு கேட்காம ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிட்டாங்க. கெட்ட பேர் வர வைக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க. பட் ஆனால் இப்போ கர்மா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, பாரு கமுருதுன்னா வெளியில் எல்லாரும் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட சாண்ட்ராவை காரி துப்பாத குறையா ஒன்றுமே இல்லைங்க. நம்மளோட நடிப்பு அறிக்கை அவர்கள் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூ கீழே போயிட்டு கமெண்ட்ஸை படிச்சு பாருங்க. 99% கமெண்ட்ஸு நடிப்பு அறைக்கிய நாராக கிழிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமாங்க? ஒன்றுமே இல்லைங்க. நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய பேர் கூட பழகும். பட் ஆனால் வந்து நமக்கு கோபம், வெறுப்பு, நிறைய விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம யாருக்கிட்டேயாச்சும் சில பேர் பழகிற சில பேர்கிட்ட வந்து உண்மையாக இருக்கணும். இப்போ சாண்ட்ரா எப்படி தெரியுமா, உள்ளே போயிட்டு திவ்யா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாங்க. எனக்கு திவ்யா மேலே மாற்று கருத்து நிறைய இருக்குது, நமக்கு பிடிக்காது, பிஆர்எஸ் வின் பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் வேற விஷயம். பட் ஆனால் திவ்யா கூட பழகிட்டு திவ்யா தப்பே பண்ணாமல் திவ்யாவை அவங்க புருஷன் கூட தப்பாக பேசி ஒரு மாதிரி கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. ஆனால் திவ்யா சாண்ட்ராவுக்கு உண்மையாக இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ரம்யா கூட பழகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் ரம்யா வெளியில் போனதுக்கப்புறமா ரம்யாவை பற்றி தப்பாக பேசி ஒரு விஷயம் பாரு பேசலாம். ஏன்னா பாரு வந்து ரம்யாவுக்கு எதிராக இருந்தவங்க, அவங்க என்ன வேணால் விமர்சனம் வைக்கலாம். பார்வதியை ரம்யா பேசலாம், அது வேற. பட் ஆனால் நீ கூடயே இருந்துட்டு அவங்கள பற்றி தப்பாக பேசுறது அப்படிங்கிறது உனக்கு கை வந்த கலை. ஸோ அதுக்கப்புறமா கடைசியில் பார்வதி ரம்யா விக்டாய் போனதுக்கப்புறமா ரம்யா விக்டாய் போகும்போது அப்படி கதறி அழுகுறாங்க, மேடம் ஐயோ நீ போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரம்யாவை பற்றி தப்பாக பேசுறது. கடைசியில் வந்து பார்வதி கூட ஒன்றா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு அந்த கார் டாஸ்க்கு அவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டு அவங்கள்ட்ட நிறைய பர்சனலான சில விஷயங்களை வாங்கிட்டு ஸோ அவங்கள பற்றி தப்பாக பேசிட்டு இப்படி ஒரு ஆளுகிட்ட கூட நீ உண்மையாக இல்லாமல் இருந்ததுனால தான் லைஃப்பில் நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க. நீங்கள் எவ்வளோ சுற்றி இருக்குங்க, நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு 2 பேர்கிட்ட நீங்கள் ரொம்ப உண்மையாக இருந்து பாருங்களேன். எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் சொல்லுங்கள், அவங்களுக்கு உண்மையாக இருங்க, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. இப்படி இருந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரும் உங்களுக்கு கஷ்டமான சுச்சுவேஷனில் நிற்பாங்க. நீங்கள் யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்க? கடைசியில் எங்கள் விக்ரம் உங்களை நல்லவன் சொல்லி சொல்கிற ஒரே ஒரு ஆள் யார் சொல்லி கேட்டீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்டில் எங்கள் விக்ரம் மட்டும்தான். சபரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இந்த நடிக்கிறானுங்களை பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி வேஷம் போகிறானுங்களே, அவனுக்கு தான் நல்ல மாதிரி வேஷம் போகிறாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த கிளிப்பை மட்டும் ஜஸ்ட் நான் வந்து போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ரம்யா கிட்ட ஃபோன் பண்ணி பிரஜன் சொல்லியிருக்காரு பணப்பட்டி எடுன்னு. ஆனா ரம்யா வந்து ஃபோன் பண்ணி உடனே கனி கிட்ட சொன்ன உடனே கனி வந்து சொல்லியிருக்காங்க, சொல்லிடாத உள்ள போய் அவங்க கிட்ட. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. இன்டர்வியூங்கிற பேரில் எல்லா இடத்துலையும் போயிட்டு ஒவ்வொருத்தவங்க மேலே வன்மத்தை கொட்டுறது, பாரு மேலே வன்மத்தை கொட்டுறது, கமருதீன் மேலே வன்மத்தை கொட்டுறது, திவ்யா மேலே, கனி மேலே, ரம்யா மேலே, வியானா மேலே அப்படியே அடுக்கிட்டே போகிறாங்க. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சாண்ட்ரா, பிரஜின், அப்புறம் நம்மளோட விக்ரம், சபரி இவங்க 4 பேரை தவிர மித்த இருக்கிற எல்லாருமே வந்து கெட்டவங்க, நாங்கள் மட்டும்தான் இங்கே தூய்மையானவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்றுக்கு வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஸோ அதுக்கு தான் ரம்யா தரமான செருப்படி கொடுத்துறாங்க. எப்படி ரம்யாவை ஆணியில் தூக்கி நீங்கள் மாட்ட போறீங்களா பேப்பர் அப்படி? இப்போ ரம்யா மொத்தமாக தூக்கி செவுத்துல மாட்டி விட்டாங்க, மொத்தமாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. இவங்க போயிட்டு வீடு இன்டர்வியூ தான் சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. போயிட்டு வந்து இந்த மாதிரி வந்து பிரஜின் வந்து ரம்யா கிட்ட என்னை வந்து கேஷ் பாக்ஸ் எடுக்க சொல்லியிருக்காருங்க. பட் ஆனால் இந்த ரம்யா என்ன பண்ணியிருக்கு, கனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இல்லை நீ சொல்லாத, கனி சொன்னாங்களாம், இல்லை நீ சொல்லாத, அவங்களா கேஷ்பேக் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்மத்தை கொட்டிட்டதாகவும் ரம்யா அதனால உள்ளே வந்து சொல்லாதாகவும் இப்படிலாம் வந்து உருட்டி இருந்தாங்க.
ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரம்யா காண்டாகுமா ஆவாதா? ஏன்னா இவன் தான் சொல்லியிருக்கான், யார் நம்ம பேப்பரை விட்டு என்ன சொல்லியிருக்கான், இந்த மாதிரி வந்து சாண்ட்ராவுக்கு வெளியில் கார் துப்பிட்டு இருக்காங்க, ஸோ அதனால கேஷ்பேக்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் வர சொல்லிடுமா அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கப்புறமா இவனே என்ன போயிட்டு இருக்கானா வாய்ஸ் மெசேஜில், இல்லை நான் சொன்னலம்மா, அதை வந்து சொல்லாதம்மா, அவங்க கேம் அவங்க ஆடட்டும், உனக்கு கொடுத்த டாஸ்க்கு நீ ஆடுமா, எதுவும் போயிட்டு உள்ளே போயிட்டு இது பண்ணிடாதமா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காயா. இந்த ஆள் மெசேஜ் பண்ணியிருந்தா கூட டிலீட் பண்ணியிருப்பான், வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதுனால மேடம் கரெக்டாக வச்சுருந்தாங்க. இவங்க உடனே கமெண்ட்ஸில் வந்து இந்த பிஆர்ஸ், ஏன்னா சாண்ட்ரா பிரச்சனைகளாக இருக்கிறதுலாம் பிஆர் தான், ஃபேன்ஸ்னு ஒருத்தன் கூட இல்லை, அப்புறம் எப்போ ஃபேன்ஸ் மேட் வச்சுக்கிறீங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருப்பானுங்க, 10 பேர் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம், வேற யாருமே கிடையாது. இந்த 10 பேரை உட்கார வச்சு ஃபேன்ஸ் மீட் நடத்திடலாம். ஆனால் சோஷியல் மீடியாவில் பிஆர்ஸ், இந்த பிஆர்ஸ் வந்து கேள்வி எழுப்ப, என்ன அவங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது, ப்ரூஃபை காமி, ப்ரூஃபை போடு அப்படின்னு சொன்னோடனே போட்டாங்க எடுத்து. முதல்ல அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டேட்டஸ் அவங்க வச்சுருந்தாங்க, அது என்ன நான் படிக்கிறேன் பாருங்க, ஏன்னா அது நிறைய போடுது. ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, உன் வீட்டில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, அது பிடிக்கிறத மட்டும் பாரு, மற்ற வீட்டில் என்ன பிரச்சனை என்னங்கிறத நோண்டி பார்க்காத. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறதே ஒரு கேவலமான வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கே, இதை தவிர வேற ஏதாச்சும் பண்ணுமா? அதாவது நீங்களை தவிர, அது இவங்களை தவிர மற்ற எல்லாரும் கெட்டவங்க அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறமா கமெண்ட்ல இந்த விஷயத்தை போட்டிருக்காங்க, உன் புருஷன் தான் எடுக்க வேணான்னு சொன்னார், ஐ ஹாவ் ப்ரூஃப்மா, வாய்ஸ் ரெக்கார்டே வச்சிருக்கேண்ணா உன் புருஷன் சொன்னதை 100%, சும்மா சொல்லணும்னு சொல்லக்கூடாது, எப்போ பாரு எல்லாரை பற்றி தப்பாக பேசிட்டு நீ உன் புருஷனும் விக்ரம் சபரி நீங்கள் மட்டும்தான் நல்லவங்க, மற்ற 4 பேரை தவிர வச்சிருக்க எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறீங்க அப்படின்னு போட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் கீழே ஒரு கமெண்ட் போட்டுருக்காங்க, அதில் வந்து கீழே கீச்சிருக்காங்க, அசிங்கமாக கூட பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ யார் ஆணியில் தூக்கி தொங்க விட்டது பேப்பர் ரவுடி அவர்களே? ஸோ இது கூட இல்லை. சில பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க, என்ன ப்ரூஃப் வச்சிருக்க, ப்ரூஃப் வெளியீடு பார்க்கலாம்னு சொன்னோன்னே எடுத்து வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு விட்டாங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டை பாருங்களேன். சாண்ட்ரா கிட்ட மணி பாக்ஸ் எடுக்க சொன்னல, நீ அதை சொல்ல வேணாம், அப்படியே விட்டுரு, டீலில் விட்டுரு, எதுவுமே சொல்லாத, உனக்கு கொடுத்த டாஸ்க்கை மட்டும் நீ பண்ணிக்கோ, சரியா? நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், அதுக்கு தான் உனக்கு அடித்தேன், சரியா? மணி பாக்ஸ் எடுக்க வேண்டாம், எதுவும் சொல்லாத, அப்படியே விட்டுரு, அவங்களே அவங்க கேம் ஆடிக்கிட்டோம். இந்த வாய்ஸ் ரெக்கார்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நம்மளால எந்த அளவுக்கு கேவலமாகவும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு மாற்றி பேசிட்டு இப்போ வெளியில் வந்து எல்லாரை பற்றி குறை சொல்லிக்கிட்டு நான் தான் நல்லவர்கள் மற்றவங்க எல்லாரும் கெட்டவர்கள், பாருக்கு அமிர்து மோசம், அப்படியே பாருக்கு அமிர்து நான் மன்னிச்சாலும் சரிங்க, அந்த கடவுள் மன்னிக்க மாட்டாருங்க. என்னைய அவ்வளோ பெரிய மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டு என்னை இடித்து தள்ளி எனக்கு கை உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு, எல்லா இடத்துலையும் பிளட் கிளாட் ஆச்சு, என்னென்னமோ ஆச்சு, என்னெல்லாம் எப்படி இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி உள்ள நடிப்பை விட்டுட்டு வெளியில் வந்து ஏம்மா நடிக்கிறீங்க, ஏன் நடிக்கிறீங்க புரியல எனக்கு. இதெல்லாம் தாண்டி ரம்யா ஜோட் இன்னொரு வீடியோ ஒன்று போட்டுருக்காங்க, அதுலையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க, அவன் தான் வந்து உங்கள் புருஷன் தான் எடுக்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து எடுக்க வேணான்னு மெசேஜ் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறமா நான் உள்ளே போகிறேன், உள்ளே போயிட்டு நான் இதையும் நான் ஒரு பீன் பேக்கில் உட்கார வச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிரஜன் வந்து எடுக்க சொன்னார், அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டேன். இப்போ எல்லாத்தையுமே ரம்யா சொல்லிட்டாங்க. ரம்யா மேலே நமக்கு சில மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் அவங்களை உள்ள நுழைச்சு சாண்ட்ரா அவங்களோட பேரை வந்து கெடுத்துக்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா வச்சுக்கலாங்க, சாண்ட்ரா இதுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுக்காம இருக்கிறதே நல்லது. இன்டர்வியூ கொடுத்து அவங்க பேரை அவங்களே நார் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. லிட்டரலாக வந்து அவங்களை வந்து ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப வன்மமாகவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். அதாவது சாண்ட்ரா வந்து வம்பிழுத்தது யாரா, ஒன்று பார்வதி, இன்னொன்று கமுருதுன்னு, இன்னொன்று வினோத், இன்னொன்று திவ்யா. இப்போ இவங்க 4 பேர் வம்பிழுத்ததுனால இவங்க 4 பேரோட ஃபேன்ஸு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சோஷியல் மீடியாவில் லிட்டரலாக நடந்துகிட்டு இருக்க விஷயம். இப்போ இதில் யாரோட பேர் டேமேஜ் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்மளோட பிரஜன் சாண்ட்ரா அவர்கள், கூடவே சேர்த்து எங்களோட விக்ரம் அவர்கள். ஏன்னா இது எல்லாமே சரி, சாண்ட்ரா நல்லவர்கள், ஏன்னா சாண்ட்ரா சொல்கிறாங்க விக்ரம் தான் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லும்போதே இவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிருக்கு. இவர் வந்து அதாவது சாண்ட்ரா வந்து விக்ரம் வின்னர் சொல்ல, இவர் வந்து கார் டாஸ்கில் விழுந்தவங்க வந்து நடிக்கவே இல்லைங்க, அவங்களுக்கு வந்து உண்மையுமே இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் உருட்ட இப்படி மாற்றி உருட்டிக்கும் போதே தெரியும் இவங்க எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்ஸ்டாவில் வந்து இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுற விதமாக ஃபேன்ஸ் பேஜில் சாண்ட்ரா மீ ஃபேன்ஸ் பேஜ்னு ஒன்று இருக்குங்க, அதையும் நான் போடுறேன் பாருங்க. இந்த ஃபேன்ஸ் பேஜில் இதுக்கு ரிப்ளை பண்ணுறானுங்க. எனக்கு என்ன விஷயம்னா, இதில் டீட்டெயிலாக பிரஜன் பேசுனது, சாண்ட்ரா பேசுனது, கனி கூட பேசுனது எல்லாத்தையும் டீட்டெயிலாக போடும்பொழுது ஒரு விஷயம் இடிக்குது. ஒரு ஃபேன் பேஜில் இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க இவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன், இவங்களுக்குள்ள நடந்த விஷயங்கள் எப்படிங்க தெரியும்? இப்போ இது வந்து ஃபேன் பேஜா இல்லை பிஆர் டீமா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா பிஆர் டீம் தான் வந்து டைரெக்டாக காண்டாக்டில் இருப்பாங்க சம்மந்தப்பட்டவங்க கூட. ஸோ சம்மந்தப்பட்டவங்க கூட காண்டாக்டில் இருந்துட்டு அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதை சோஷியல் மீடியாவில் போட்டு, அது பிஆர் டீமாக கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சு, அது வந்து நம்மளோட பிரஜனோட ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம்.
ஃபேக் ஐடியில் வந்து இவங்களை பற்றி தப்பு தப்பா நடந்த விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதுக்கப்புறம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண என்ன வரப்போகுது? நீங்கள் துக்கா மாட்டிக்கிட்டீங்களா ப்ரோ, துக்கா மாட்டிக்கிட்டீங்க. முதலும் முழுசமா மொத்தமாக செஞ்சு விட்டாங்க ரம்யாஜோ. அது ஒரு தரப்பான ஒரு சம்பவம், தரமான சிறப்பான ஒரு சம்பவமாக இருந்துச்சு. இதுக்கப்புறமாச்சும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் போயிட்டு இன்டர்வியூ கொடுக்குறாங்க பேரில் நான் தான் நடிப்பறைக்கு எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற பேரில் சொல்கிறது, நான் தூக்கி ஆணியில் தொங்க விட்டுருவேன், நான் எவ்வளோ பெரிய ரவுடின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து வேண்டாம். உங்களோட வாழ்க்கையை பார்த்து நீங்கள் போங்க, நாங்களும் அடுத்த கண்டென்ட்டை கடந்து போகலான்னு பார்த்தா நீங்களா திரும்ப வந்து 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 சிக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவேன். கடைசியாக எனக்கு இன்னொரு டவுட் ஒன்று எழுதுங்க, இது உங்களுக்கு எத்தனை பேர் கிளிக் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பிரஜின் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து கண்டிப்பாக உள்ள சாண்ட்ராவுக்கு கெட்ட பேர் இருக்குது, அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது விஜய் சேதுபதி அவர்களுக்கு தெரியும். இப்போ விஜய் சேதுபதி ஏன் பிரஜின்ட்ட சொல்லி ரம்யா கிட்ட சொல்லி எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறமா ரம்யா வாய் சும்மா இருக்காது, வெளியில் வந்து இது வெளியில் லீக் ஆச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் ஆகும்னு சொல்லிட்டு திரும்ப வேணான்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஏன் சொல்லியிருக்கக்கூடாது, அதுக்கப்புறமா பிரஜின் ஏன் சொல்லியிருக்கக்கூடாது, இப்படி நிறைய கேள்விகள் எழுது. ஏன்னா பிரஜினும் விஜய் சேதுபதி ரொம்ப க்ளோஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள என்ன நடக்குது, யாருக்கு டைட்டில் வின்னர் ஆக போறாங்க இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை திரு விஜய் சேதுபதி ஏன் வந்து பிரஜென்ட்டை ஷேர் பண்ணிருக்க கூடாது, இவங்களுக்குள்ள ஏன் ஒரு கான்வர்சேஷன் போயிருக்க கூடாது அப்படிங்கிற கேள்விகள்லாம் எனக்கு வந்து எழுது நண்பர்களே. எப்படியோ கடைசியில் வந்து நம்ம சாண்ட்ராவையும் பிரஜனையும் கிழின்னு கிழிச்சு தொங்க விட்டாங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க, வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க, ஹைப் பண்ண மறந்துடாதீங்க என்பதை இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.